நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் கல்வி வசியம் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போது +2 பெரும்பாலும் +2 மாணவ மாணவிகளுடைய பேரண்ட்ஸ் தான் வராங்க. அவனுக்கு தான் கஷ்டம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி படிக்கணும். படித்தா தான் நல்லா மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கும், வேலைக்கு போக முடியும். நாளைக்கு நீ ஹவுஸ் ஒய்ஃபாக போனாலும் நாளைக்கு உனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கல்வி கையில் இருந்தால் தான் கை கொடுக்கும். அதனால் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு கல்வி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது எல்லாத்துலேயுமே ஃபெயில் மார்க் வாங்குறோம் அப்படின்னாக்கா 50-60 மார்க் வாங்குற மாதிரி நம்ம பண்ணித்தரோம். 60 மார்க் வாங்கினோம்னா 80 வாங்குற மாதிரி பண்ணலாம். 80 வாங்குறோன்னா 98-100 வாங்குற மாதிரி பண்ணலாம். இதுக்கு பூஜைகள் இருக்குது. அதாவது அஷ்டாவதாரம் புரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க கல்வி விஷயம். நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் எழுத போகிறேன். எனக்கு பாஸ் ஆகும், இல்லை 5 அரியர் வச்சுருக்கேன், இந்த அடுத்த வாரம் எழுதுறேன், பாஸ் ஆகும். நடக்குமா? நடக்காது. அதாவது மந்திரம் பாதி தந்திரம் பாதி, இதுதான் உண்மை. சரிங்களா? நாம் பூஜையெல்லாம் போடுவோம், ஆனால் நீ படிக்கணும். சரியா? நிறைய பேர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அவங்க படிக்கிறாங்க, நம்ம பூஜைகள் பண்ணுறோம், 100% ரிசல்ட் இருக்குது. ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க படிக்கலாம் மாட்டாங்க. நம்ம பூஜை போடுவோமா, நம்ம போய் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது அப்படியே அந்த ஆன்சர் பேப்பர் எடுத்து இவங்க கண்ணு முன்னாடி, அந்த சினிமாவில் அந்த விட்டலாச்சாரியார் படத்தில் வரும்போது அப்படியே அந்த ஆன்சர் பேப்பர் வரும்போது அப்படியே பார்த்து அப்படியே எழுதுகிற மாதிரி. என்ன கொடுமை சார் இருக்குது. இப்படிலாம் நடக்கணும். யோசிச்சு பாருங்க. மந்திரம் பாதி தந்திரம் பாதி, இதுதான் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி நான் நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், ஒரு வாரத்துக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நடக்கும். ஒரு பூஜை பரிகாரங்கள் என்பது அதற்குண்டான நேரம் காலம் அவகாசம் கொடுத்தாத்தான் பண்ண முடியும். சும்மாவே ஓவர் நைட்டில் நான் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறேன், இன்னைக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னா வேஸ்ட்டை வேணாமல் இருக்குன்னு அப்படியெல்லாம் நடக்காது ப்ரோ. நண்பர்களே, படிக்கணும். பூஜை வேலை செய்யும். மண்டையிலே ஏற மாட்டேங்குது அப்படின்னா மண்டையில் ஏறும், மனசில் பதிய மாட்டேங்குதுன்னா பதியும். ஆனால் ஈஸியாக எழுதிட்டு போகலாம்ல. இப்படித்தான் நடக்கும். சும்மா ஒரு 10 போட்டோன்னாக்கா அவ்வளோதான், நீட் தேர்வில் பாஸ் ஆகி டாக்டர் ஆயிடுவார். அப்போ எதுக்கு அவன் சென்ட்ரல் லிஸ்ட் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கான்? போவாங்களா டே.